Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெருப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமணின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கில் நிலையாயிருந்து அன்பு செலுத்தி ஒருவரையொருவர் தூண்டி எழுப்புவோம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 19 25 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திருச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திருச்சிலை வழியாக திருத்தூயத்திற்கு நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும்
அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கில் இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரையொருவர் தூண்டி எழுப்ப காத்திருப்போமாக. சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருவதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யாராவார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசை பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திரு வார்த்தைகள் 21 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செய்வில்லோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவனின் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். ஒளி எப்பொழுதுமே பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியா இருக்கின்றது. பிறர் வாழ்வடை என்பதுதான் அதனுடைய மைய பொருள். கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்து ஒளியாய் இருக்கின்றார் என்றால் அவர் பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார், இறை மகனாக இருக்கின்றார். கிறிஸ்துவின் வாழ்விலை நாம் பார்க்கின்றோம், நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையை மட்டுமே செய்தார். அந்த உலகிலே வாழும் பொழுது அவர் மனிதனாக வாழ்ந்தார், இறைவனாகவும் வாழ்ந்தார். ஆக கடவுள் தன்மையிலும் இறை தன்மையிலும் விளங்கிய ஒரு கடவுளாக, ஒரு மனிதனாகவும் கடவுளாகவும் இருந்தார். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக, ஏழைகள் மீதும் இல்லாதவர்கள் மீதும் கரிசனை கொண்ட ஒருவராக, பகிர்கின்ற ஒரு மனிதனாக, கடவுளாக, தூய்மையானவராக, நேர்மையானவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் இறை வார்த்தையிலே. இப்போ நாம் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஆக நாம் அனைவருமே இந்த கிறிஸ்துவை போல வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம். அப்போ இந்த கிறிஸ்துவை போன்று நான் எப்படி வாழ முடியும்? எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்ற இறை வார்த்தை நமக்கு இன்று தரப்பட்டு இருக்கின்றது. ஆக நாம் பல்வேறு வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கின்றோம், பல்வேறு வாய்ப்புகளை இறைவனிடமிருந்து பெற்று அதை நாம் வாழ்வாக்கி இருக்கின்றோம், உயர்ந்திருக்கின்றோம், இன்று மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம். ஆனால் இந்த சமூகத்திலே பார்க்கின்றோம், பல்வேறு மக்கள், பல்வேறு இனத்தவர்கள், பல்வேறு சமுதாய மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள். ஏதோ அவருடைய சூழ்நிலை அவர்களை மாற்றியிருக்கும். அதே போன்று அவருடைய சோம்பேறித்தனம் பல்வேறு நேரங்களிலே அவருடைய சூழ்நிலை அவர்களை ஏழைகளாக மாற்றியிருக்கும். ஆனால் இவர்களை தேடி சென்று இயேசு பணியாற்றினார். அப்போ இயேசுவின் பெயரை நாம் அணிந்திருக்கின்றோம், ஒளியாக இருக்கின்றோம். கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார். அந்த கிறிஸ்துவின் பெயரால் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவை போன்று நாம் வாழ்கின்றோம் என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்துவை போல வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம்.
நாம் பார்க்கின்றோம் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்வாறு பார்க்கின்றோம். ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவர் திருப்பி தந்துவிடுவார். ஆக ஏழைகள் மீது எவரெல்லாம் அக்கறையோடு கரிசனையோடு பரிவோடு இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். கடவுள் அவற்றை பன்மடங்காக திருப்பி தந்து விடுவார் என்பதை இறைவார்த்தை நமக்கு அறிவுறுத்துகின்றது. எப்படி கொடுப்பார் என்றால், லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே பார்க்கின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்கும்படி. ஆக ஒருவருக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது கடவுள் உண்மையிலேயே அதை அளவுக்கு அதிகமாக இன்னும் அருளை பொழிவார் என்பதுதான் இந்த நற்செய்தியின் மையம். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆக நற்செய்தியை பார்க்கின்றோம். எந்த அளவையால், இப்போ நாம் பிறருக்கு எந்த அளவுக்கு நமக்கு இருப்பதிலிருந்து பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோமோ அதைவிட ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு கொடுப்பார் என்பதை நற்செய்தி வாசகமும் இன்றைய வாசகங்களும் இன்றைய வழிபாட்டு சிந்தனைகளும் நமக்கு எடுத்துகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு கடவுள் பல்வேறு கொடைகளை கொடுத்திருக்கின்றார். நான் மகிழ்வோடு வாழ்கின்றேன். ஆனால் எனக்கு அருகில் இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள், நாம் தெருக்களை பார்க்கின்றோம், பஸ் ஸ்டாண்டில் பார்க்கின்றோம், பல்வேறு மக்கள் இன்னும் அன்றாட உணவிற்கு கஷ்டப்படுகின்றார்கள். அவருடைய இருக்க இடமில்லை, உடுத்த உடை இல்லை. இவ்வாறு பல்வேறு சூழ்நிலை, பல்வேறு மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க இன்னும் கஷ்டப்படுகின்றார்கள், பணமில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். ஸோ அவர்களையெல்லாம் தேடி சென்று நாம் பணியாற்றுகின்ற பொழுது உண்மையிலே நாம் ஒளியின் மக்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் அணிந்திருக்கின்றோம். ஏனென்றால் நாம் ஒளியாய் இருக்கின்றோம். ஒளி எப்பொழுதுமே பிறருக்கு மகிழ்வை, பிறருக்கு ஒரு சந்தோஷத்தை, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்றதாக இருக்க முடியும். ஆக நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். நாம் அனைவருமே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கின்றோம். நாம் ஒளியாக இருக்கிறோம். நாம் ஒளியாக இருக்கின்றோம் என்றால், கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம் என்றால், பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது கடவுள் இன்னும் அதிகமாக, லூக்கா நற்செய்தியிலே குறிப்பிட்டுள்ளது போல, இன்னும் அதிகமாக நமக்கு சரிந்து விழுதும்படி, ஆக கடவுள் இன்னும் அருளை இன்னும் மென்மேலும் நமது குடும்பத்தையும் நம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே அன்பார்ந்தவர்களை, ஏழைகளோடும் யாரெல்லாம் அனாதையாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று பணியாற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் செய்யும் தொழிலையும் நம் தேவைகளையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். இதற்காக வரம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். சிறப்பாக நாம் பிறருக்கு உதவி செய்யாத தருணங்களை நினைத்து பார்த்து மனப்படுத்துவோம். இன்றையிலிருந்து நாம் செய்ய ஆரம்பிப்போம். கடவுள் அளவுக்கு அதிகமாக நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமேன். ஆண்டவரே,
படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடியுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனியுடன் ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உன் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புலந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை காணிக்கைகள் மீதும் எங்கள் அனைவர் மீதும் பொழிந்தரல உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இருவரந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும்
உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமஞ்சோழிய பிரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உத்தரவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருவையினர் ஆகிய அனைவரோடும் திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், குடும்பங்களை ஆசிர்வதியும், தேவைகளை ஆசிர்வதியும். நாங்கள் ஒளியாய் பிறருக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக, ஏழைகள் மீது கரிசனை கொண்ட பிள்ளைகளாக வாழ எங்களை தடப்படுத்தியறலும். மேலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தயாய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், குந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று திரு இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிதர். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். எனவே என்னை போன்று பிறருக்கு உதவுகின்ற பிள்ளைகளாக, ஏழைகளை தேடி சென்று பணியாற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துக்களை பற்றி நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்திரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகிற்கு ஒளியாயிருந்து கிறிஸ்துவின் மணலை கொண்டு வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.